முறையாக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஐயா, இங்க பாருங்க, நம்ம தைரியமா படிக்கலாம். பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க தைரியமா இந்த லிஸ்ட் படிக்கலாம். ஹரிஹரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வ செயல், பாஸ்கரன், பெரிய நாயகன், இவங்களாம் யாருனாங்க ஐயா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குல முதல் குற்றவாளியாக வேறு வேறு வழக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிறவன். தொண்டன் சொல்லிங்க, பொறுப்பில் இருக்கிறவன். அதே போல கஞ்சா வழக்குல பாருங்க, சர்ஃப்ராஸ் நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்ஷன், சரண்யா, இவங்கெல்லாம் கஞ்சா வழக்கில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிறோம். எப்படி கையா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஜாஃபர் சாதிக் போய் முதலமைச்சர் போட்டோ எடுக்கிறான். ஜாஃபர் சாதிக் போய் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சாதிக் தூக்கிட்டு வந்து முட்டி வச்சு ரெண்டு தட்டு தட்டுவாங்களா? இல்லைங்க. கஞ்சா விற்கிறவனே திமுக. இதையெல்லாம் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, மரூர் ராஜா, வேலூர், கண்ணுக்குட்டி, இவங்களெல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி வித்தாங்க. அது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் 2 கள்ளச்சாராய சாவுகள், 21 பேர், 66 பேர். 2 வழக்கிலும் முதல் முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். எப்படி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும்? ஆனால் அருமை சொந்தங்களை, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். எந்த அடிப்படையிலும் கூட இந்த ஆட்சி நீங்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி காலையில அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எளிய மனிதனுக்காக நாம் எல்லாம் ஒரு இடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்வார், உறுதி செய்வார், உறுதி செய்வார். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெல்வார், வெல்வார், வெல்வார். மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் படைப்பீர்கள், படைப்பீர்கள், படைப்பீர்கள். அதை நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று அனுப்பி வைப்போம் என்று சொல்லி மிக பொறுமையாக காலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கூடிய சொந்தங்களுக்கு, இந்த கூட்டத்தினால இடையூறாயிருந்தா, பொதுமக்களுக்கு தொந்தரவாயிருந்தா அதுக்காக மன்னிப்பையும் கேட்டு எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து வாக்கை இரட்டை இலை சின்னத்திற்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில அண்ணனை கழித்து ஒரு சரித்திர வெற்றியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.